இப்போது பைக் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரோடில் வந்து நம்ம நிற்கிறோம். பின்னாடி ஏதாவது வெஹிக்கிள் வருதான்னு பார்த்தாச்சு. இப்போ எந்த வெஹிக்கிளும் இல்லை. ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு. செம்மையாக இருக்குது. அந்த இனிஷியல் பிக்கப் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 4th கியர், 5th கியர், அவ்வளோதான். அப்படியே 80 தாண்டியாச்சு. ஈஸியாக 80 வந்துட்டோம். 100 km/h வந்து ரொம்ப ஈஸியாக என்னால் க்ரூஸ் பண்ணிட்டு போக முடியுது. என் கூட பில்லியனும் இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஒரு 150cc-லேருந்து 250, 300 இல்லை 400cc வரையும் ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான பைக் வாங்கணும், எனக்கு கொஞ்சம் பவரும் வேணும், லாங் ரைட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், கொஞ்சம் டெக்கியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1,90,000 எக்ஸோரூம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ். அதனால தான் பஜாஜ் இதை வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேல்யூக்கு இவ்வளோ பவர்ஃபுல்லான இன்ஜின் ப்ளஸ் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து வேறு எந்த மோட்டார் சைக்கிளும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.